வெல்கம் டு தனுமாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகோனட் சாம்பார். இதை செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் ஏற்கனவே 100 கிராம் தோரம் பருப்பில் மஞ்சள் தூள், பெருங்காயம் தூள், 4 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது அதுலேயே 10 சின்ன வெங்காயம், அரை முடி துருவின தேங்காயும், தேவையான அளவு உப்பையும், காரத்துக்கு தேவையானபடி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுலேயே லைட்டாக தண்ணியை ஊற்றி இப்போது குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா வெங்காயம் இதெல்லாம் நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுருக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா காஞ்சோடனே 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகையும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த தாளிச்சதை இந்த சாம்பார் மேலே ஊற்றிடலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதே சமயம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் சாம்பார் கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபி எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.